எத்தனை கிராம் சிஸ்டர்? 33 மேடம். இது எல்லாமே முத்து வச்சது. இது முத்து அங்கங்கே முத்து இருக்கு. ஒரே முத்து தான். டிசைன் மேலே எதனா இருக்கா சிஸ்டர்? ஆர்டியே ஓகே தானே? இது ஓகே தான். 141 கிராம். இது 141 கிராம், இது 31 கிராம். மொத்தமா சேர்த்தா 72 கிராம். 172 கிராம். ஆமா, 172 கிராம் பாருங்க. அந்த கேரியர் எடுத்து வச்சுக்கோமா, அதில் அந்த சின்ன பேக்கில் கிளாஸு கேரி. சாப்பிட்டியா? நான் எதுவுமே சாப்பிட்றது இனிமேல் தான் பிடிச்சிக்கணும் அழுகுறாங்க. போயிட்டுறாங்க கணிப்பம் சரி 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 சரி. அந்த சார் வீட்டில் இருக்கும்போது மருந்து ஒன்று கொடுத்தாங்க. அதுதான் வந்து அப்போ சொல்லுவாங்க 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி. அது வந்து இது வந்து இப்போ முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு சென்னையில் பார்த்தோம் பாப்பாவுக்கு. அது கொடுத்தாங்க சார் கன்சல்ட். சரிண்ணா சார் காலையில எழுந்த உடனே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் இருந்தா சார். பிளட் வந்து ஒரே வயிறு வலிக்குது, ரெடிங் போற இடம் வந்து வயிறு வலிக்குதா? என்ன சாப்பிட்டேன்? நண்டு குழம்பா, கறி குழம்பா? சிக்கன் சூடாகி போச்சு. நம்ம ஒரு 2 பீஸ் வைக்கணும்னா வானா நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார். தாத்தா பாட்டி 2 பேருமே. தாத்தா பாட்டி? ஆமா, இது கொடுக்கூடாதுன்னா அது கொடுக்குறாங்க. கொஞ்சம் தானே மாசம் அவங்களோட பேத்தியோட வாசம் அது. நம்ம சொல்றேன் இந்த டைம் இது கொடுக்கூடாதுன்னா இல்லை கேட்க மாட்டாங்க. அவங்க கொடுத்துட்றாங்க. குழந்தை சாப்பிட்டோம். அதாவது வீட்டுல செய்வீங்க, ஆனா குழந்தை கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கறதுக்கு சார். ஒரு 2 பீஸ் சாப்பிட்டோம். ஒரு 2 பீஸ் 3 பீஸ்னா பரவாயில்ல சார். ஆளுக்கு சாப்பிட்றப்ப ஊட்டி விட்டா இப்போ வயிறு வலி யார் சார் அவசியம் அதையும் பார்க்க மாட்டோம் நம்ம. அப்போ அது நம்ம தானே கஷ்டப்பட்டு நான் இது கொடுப்போம். சரி, செய்யறதே கொஞ்சம் எதுவுமே செய்யறதில்லை சார். கொஞ்சம் எனக்கு பிரெக்னென்ட் ஆகும்போது எதுவும் செய்யறது. சார் இது பாப்பாவுக்கு போய் பாப்பா டெலிவரி ஆச்சுங்க சார். அப்போ பிரசவம் பண்ணாங்கல்ல, அப்போ டாக்டர் இதை காமிச்சேன் சார். அவர் தான் சொன்னாங்க இன்னொரு டாக்டர் சென்னையிலே இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பார்த்துக்கலாம். அதான் லைட்டாக கொஞ்சம் கீர்த்தி போட்டால் அது வந்துடும், வயிற்றில் தவறுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சுத்தமாக சொன்ன பயிரில் பார்க்கணும். அப்புறம் அவர் இந்த மருந்து எழுதி கொடுத்தாரு சார். இது உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாதான் நான் வந்து அது மோஷன் போனால் ரொம்ப ஹீட்டு தான் ஆயிட்டு. மருந்து கொடுக்குறேன் சரியாயிடும். இதையும் ஊற்றலாமா சார்? அது கூட சேர்த்து ஊற்றலாம். ஒரே டோஸ் தான். மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரே டோஸ். அது அந்த பாட்டில் அப்படியே ஊற்ற சொன்னாங்க. அவ்வளோதான். 10 ml தான் இருக்கும். இவ்வளோதான் இருக்கும். சரி, ஒரே டோஸ். தண்ணி நிறைய குடிக்கணும், காய்கறிலாம் சாப்பிடணும், பழங்கள்லாம் சாப்பிடணும். எப்போ பார்த்தாலும் சீச்சி கேட்கக்கூடாதுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுக்குறாங்க. இல்லை வாரத்தில் வந்து 3 நாள் கொடுத்துட்றாங்க. நான் கொடுக்க வேணாம்னு சொன்னா கொஞ்சோண்டு கொடுக்குறேம்மா, கொஞ்சோண்டு கொடுக்குறேன், வாங்க பாவம்ன்றாங்க. முதல்ல அவங்களாவே வாங்கி கட்டப்பட முடியாது. அதான் பிரச்சனையே. நீங்க குழந்தைங்களோட வெளியே இருக்காங்க சாரை கேட்கன்னு சொல்லி அப்படியே வந்துருக்க. அப்படியா? சரி சரி சரி. அடுத்த மாசம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா? எங்க? சென்னைக்கு அங்கேயே. சூப்பர் சூப்பர். டெலிவரி ஆகணும்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. அதுக்கு என்ன இருக்கு, நம்ம வாழ்க்கை என்னங்க இருக்கு. அது யார்தோ பாப்பாது. வா பாப்பாது. ஒரு காலையில அழகா தண்ணி குடிச்சுட்டு தான் இருக்கா. தண்ணி பதினஞ்சு கொடுப்பாரு. என்னது? விளாட
போலாமா? ஓகே. இதுக்கா இது அது 5 ml 5 ml ஊற்றிடு. அப்புறமா 20 நிமிஷம் முன்னாலே 20 நிமிஷம் முன்னாலே இப்போ குட்டிட்டு போயிடு வீட்டில் எடுத்து வச்சுடு. 7 மணிக்கு மருந்து ஊற்றுறதுனா 7 மணி போல் கொஞ்சம் முன்னாலே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. 10 நிமிஷம் முன்னாலே இப்போ ஒன்றாவது இப்போ ஊற்றிட்டு போயிட்டு மினி ஷெஷா வாங்கி போயிட்டு பூச்சி மருந்து சாப்பிட்டுக்கிறாரு போல இருக்குது. இது வந்து சென்னையில் கொடுத்துருக்கா. இப்பயும் ஊற்றி அதான் இப்போ ஊற்ற சொல்லி சென்னை தானே இப்போ சேர்த்து அது கூட ஊற்றி ஹலோ ஹலோ. ஆ டேய் நான் வாங்கி தரேன்க்கா. ஆமா பாப்பா இது குடிச்சாதான் வயிறு நல்லா வரும். கொஞ்சம் லைட்டாக உப்பு கரைக்கிற மாதிரி. குச்சிரு தங்கம் குச்சிரு 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 தங்கம் குச்சிரு தங்கம் குடிக்கிறா மருந்தெல்லாம் கரெக்டா. அது சின்ன வயசுல தாண்டி ஒரு 6 மாசத்துல என் கையெல்லாம் குதிராயிடும். அது ஃபுல்லாக கச்சி இப்போ 2வது வருதுன்னா போன போதும் தெரியலையே. ஸ்டீவாடி அச்சு குடிக்க பாப்பாரு இப்படி. ஸ்ரீவாணி குடிக்கிறாள், நான் அக்கா குடிக்கிறேன் நீயும் குடி பாப்பான்னு சொல்லுவா. இல்லை நானா கொஞ்ச நேரம் ஃப்ரீ கொஞ்ச நேரம் ஃப்ரீ. அப்புறமா இது நல்லா வந்து சார் வந்து என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரூட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரூட் கொடுங்கம்மா, ஃப்ரூட்டு பழங்க அந்த மாதிரி எல்லாம் கொடுங்க. ஐஸ்கிரீமும் வாரத்தில் ஒரு நாள் தான் கொடுக்கணுமா? ஆமாம், வாரத்தில் ஒரு நாள். அரக்கோணத்தில் ராவணன் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம எங்கே வரோன்ட்டு. சிக்கன் ஏன் வீட்டில் செய்கிறீங்க? நீங்கள் வந்து நிறைய சாப்பிடணும், குழந்தைக்கு வந்து கொஞ்சமாக கொடுக்கணுமா? நல்ல கதையாக இருக்கு சார். சார் உன்னை கேட்டதான் சொன்னாருப்பா. என்ன எப்பவுமே கேட்பாரு சாரு. அரக்கோணத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது, கிட்டவே தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து சாரை பார்க்கலாம். என்ன ஒன்று சண்டே மட்டும் வராதிங்க, சண்டே லீவ். பெருசாகுதாம்மா? இதோட சின்னது தட்டு 1 இன்ச்சு சின்னது. இறங்குண்ணா பயப்படாது. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. டிசைன் வேறு எதனா இருக்கா சிஸ்டர்? ஆதியே ஓகே தானே? இது ஓகே தான். எல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. இது பெருசாக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் எடுத்துது. ஆனால் திருகாணி இன்னமும் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. 32 எத்தனை கிராம் சிஸ்டர்? 33 மேடம். இது எல்லாமே முத்து வச்சது. இது முத்து அங்கங்கே முத்து ஒரே முத்து தான். பாப்பா காலில் இருக்கு. இது பாப்பா காலில் இருக்கு. இது கொஞ்சம் தின்னாக இருக்கும். நம்ம வெயிட் பார்த்தீங்கன்னா 23 கிராம் தான். கொஞ்சம் திக்காக இருக்கும். விழ மாட்டேன்.
எழுந்திரி பயப்படுறாவா ஸ்ரீவாணி. ஓகே அப்படியே கால் காட்டு பிடிச்சிருந்தாங்க பயப்படுறா அப்படியே. கழுத்தி இல்லாம அம்மா கூப்பிட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமே நான் லல்லியை வாங்கிட்டேன். லல்லியா வாங்கி வச்சுப்பா பாப்பாக்கு வீட்டில் போட்டுக்கிறதுக்கும் வாங்கி பாப்பாக்கு வீட்டில் போட்டுக்கிறதுக்கும் வாங்கி வச்சு வெளியே போட்டுக்கிறதுக்கும் வாங்கி ரொம்ப பசி எடுக்குது. மேலே இருந்தாங்க வெங்கடேஸ்வர் பால் நினைச்சேன் நான். அப்புறம் பார்த்தா முருகு இல்லை அங்கேருந்து பார்க்கும்போது தெரியல முருகரு தெரியல எனக்கு. காலையிலேருந்து ஒரே காலையிலேருந்து எப்படியும் ஒரு 3 மணி வரைக்கும் செம்ம வயிறு வலிக்குதுன்ட்டு வாட்டி தெரியுமா பாத்ரூம் போனது? ஜெனாவில் கெட்டியாக தான் போனான். அது வந்து வயிறு வந்து அவளுக்கு அப்படியே கெட்டு போயிட்டு இருக்கு. என்னது கண்ணை மூட்டேன். என்னதுடா அது? காமிக்க கூடாது, அவங்களுக்கு காமிக்க கூடாதான். ஊதுவத்தி என்னடா காமிக்காது, நம்ம அப்புறமா காமிக்கலாம். சரி, சூப்பரா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா காலையிலங்க 9 மணிக்கு அவ எப்ப தூங்கி இருந்தாலும் அப்பத்துலேருந்து வயிறு வலி ஒரே கீழே உட்கார கூட உட்காரல. சரி நம்ம விளையாடுவா, போன் பாப்பா கேப்பா, டிவி வைக்க. சரி ஓகே நம்மளே போன் கொடுத்தா கீழே உட்கார வைக்கலப்பா, எனக்கு வயிறு வலிக்குது. சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு ராவணன் சார் கிட்ட காமிச்சோம் அரக்கோணத்துல. அவரை காமிச்சிட்டு உடம்பு ஹீட் ஆயிட்டு இருக்கு குழந்தை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அவரும் மருந்து குத்ததுனால சரியா போச்சு. ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, டைமிங் வர அவர் எப்பயுமே வந்து 11 மணிக்கு தான் கிளினிக் தரப்பன்ட்டு அப்பெல்லாம் இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா 9:30 மணிலேருந்தே கிளினிக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த டைம்ல வந்து ரொம்ப ஹீட் ஆகுது, சீக்கிரமா தந்துரு. அதுவும் பரவாயில்ல, வெயில் டைம்ல சார் வந்து இவ்வளவு காலையில வருது ரொம்ப பெரிய விஷயம். சாப்பிடலங்க. எங்களை மாதிரி அம்மாமாரங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா காலையில 9:30 மணிக்கு எல்லாம் வந்துடுறாங்கல்ல சார். அதனால எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. காலைல இருந்து வேற சாப்பிடவே இல்லை. போடா நம்மளுக்கு சாப்பாடா முக்கியம், இவ புள்ளத்தாச்சியா இருக்கிறா, இவளையும் பட்டினியா கூட்டின்னு போயிட்டோம், அம்மாவையும் கூட்டின்னு போயிட்டோம், எல்லாருமே கூட்டிட்டு எல்லாம் சொல்லுவாங்க இந்த குழந்தைக்கு நீங்க எங்க போனாலும் ஊட்டிக்கலாம், வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டு. இல்லைங்க அழுதுட்டே அவ சாப்பிடாதானே எங்களால சாப்பிட முடியும். அவளே சாப்பிடல, அப்புறம் எப்படி நாங்க சாப்பிடுறது? ஆனாலும் வந்து இப்பதான் கொஞ்சம் சமாதானம். இதுலயே என்ன பண்ணிட்டானா, ஆனா இங்க வா பாருங்க இப்போ 20 நிமிஷம் இங்க வா. ஏன்னா ஏன் இந்த டைம்ல இது பண்ணீங்கன்னு கேட்டிருப்பீங்க. ஆமா நீங்களே கேட்டிருப்பீங்க. இங்க பாருங்க பாப்பா கால் பாருங்க, கீழே உட்கார, நான் அப்பா மேல உட்காரேன். இங்க பாருங்க பாப்பா கால் பாருங்க, இந்த ஃபுல்லா கீரின்னு இருக்கு பாருங்க. இந்த இங்க காட்டுமா பாருங்க, இங்க இருந்து ஃபுல்லாவே கீறிட்டு இருக்கு. இப்படி மேல இந்த பக்கம் சைட்ல பாருங்க. இங்க இருந்து பாப்பா இங்க பாருங்க, இங்க இருந்து வந்து ஃபுல்லாவே இந்த காலு கிட்ட இது, அப்புறம் இங்க அங்க முட்டிக்கு கீழே கூட இல்ல. அதுதான் பிரச்சனை. இது இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து கீறிட்டு இருக்கும். அது ஏன் நாங்க சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அதுலயே அவங்க ஒண்ணு பண்ணிட்டா. இரு, எனக்கு வந்து கொலுசு வேணுமா, எனக்கு வந்து கொலுசு வேணுமான்னு கேட்டா. சரி குழந்தை அழுகுறால இந்த டைம்ல அவங்க வந்து எதுனா நான் போடுறது 270 ரூபாய் வாங்க. இப்ப இருக்கிற ரேட்டு 1 கிராம். ஆனா நம்மளுக்கும் அதே ரேட்டுக்கு தான் எடுத்தாங்க. இருந்தாலும் அதுல வந்து கழுவுல, ஏன்னா அழுக்கு அதெல்லாம் இருக்கும். 141 கிராம். இது 141 கிராம், இது 31 கிராம். மொத்தமா சேர்த்தா 72 கிராம். 172 கிராம். ஆமா 170. அவ அழுதுனே இருக்கும்போது இந்த கால்ல கொலுசு எல்லாம் கிழிச்சுக்கிச்சுங்களா, அதனால எனக்கு வந்து கொலுசு வேணும். எல்லாருமே வந்து நான் இந்த டைம்ல கொலுசு எடுக்கிறீங்க அப்படிலாம் இல்லைங்க. பழைய கொலுசு மாத்திட்டு தான் இந்த கொலுசு அப்படியே எவ்வளவு எக்ஸ்ட்ரா கூட நாங்க போடல. நல்லதுதான். அவ ஏன் சொல்றானா, நான் கொலுசு போட்டேன், நான் வந்து கொலுசு போடல, நீ ஏமா போடுங்க, நீ சின்ன பொண்ணான்னு என்ன கேக்குறாங்க. நான் கொலுசே கைட்டி வச்சிட்டேன். நம்ம குழந்தைங்க ஆசைதான் நம்மளுக்கு. அதனால இல்ல போடல, நான் கழுத்து இங்க பாருங்க. இல்ல நானா அது வந்து வீட்டுக்கு போடுற கொலுசு இல்ல. ஆமா இது வந்து வீட்டுல போட்டு இது எங்கன்னா வெளியே போடுறது. அது எங்கன்னா வெளியே போனா காட்டுங்க மாறுங்க.
எப்படி இருக்குன்னு பாருங்க டிசைன். ரெண்டுமே உண்டு தான் நானா. டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே தரேன். தரங்க முடியல பசங்க தரேன். கூட அம்மா தரேன். இந்த இப்போ தரேங்க. அங்க பார்த்து தரேன். சூப்பரா இருக்கா? இப்படி காட்டு, இப்படி காட்டு. கம்பல் இல்ல நானா, கொலுசு நானா இது. ஓகே சரி போடலாமா? காலைல போடலாமா? எது போடலாம்? சரி போட்டு இதே போட்டு சரி நானா இது போட்டு. சரி கொடுக்காது. இல்ல லோலாக்கா கொலுசுல லோலாக்கடா உனக்கு. கொலுசுல உனக்கு லோலாக்கடா. டேய் சாப்பையா காட்டு காட்டு. ஹாப்பியா? ஹாப்பி. ஓகே ஏந்துங்க, ஏந்து நில்லுங்க. ஏந்து நில்லுங்க. சீனோசை கேட்க தங்கமணிகள் கோப்பே. ஏய் சூப்பர். ஏய் என்னடா ஏன்டா ஏன்டா நடந்து போங்க. நல்லா இருக்கா தங்க? ஏய் சூப்பர். நல்லா இருக்கா? ஒரு டான்ஸ் ஆடு. இது வந்து வீட்டுக்கு போட்டுக்கிறது. ஓகே ஓகே. ஹாப்பியா சிவானி? ஹாப்பியா? ரொம்ப சரி எல்லாருக்கும் பாய் சொல்றேன். எல்லாருக்கும் பாய் சொல்றேங்க. சந்தோஷமா இருக்கிறா. ஐயோ காலையில எவ்வளோ அழப்பா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீவாணிக்கு வந்து இந்த கொலுசு எப்படி இருக்குன்னு மறக்காம ஒரு குட்டி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.